உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், சதுர்த்தசி திதி, மிருகசீரிட நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். விசாகம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சுபம், ரிஷபம் வெற்றி, மிதுனம் விருப்பம், கடகம் ஆதரவு, சிம்மம் புகழ், கன்னி நலம், துலாம் உழைப்பு, விருச்சிகம் விருத்தி, தனுசு நற்செயல், மகரம் இன்பம், கும்பம் திறமை, மீனம் குழப்பம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் தாரீங்க, லைக் பண்ணுறீங்க. இதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன். இதை பற்றி நாங்கள் சில வருடங்களுக்கு முன்னுக்கும் இந்த நிகழ்ச்சி நான் செஞ்சிருக்கிறேன். நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்கள், ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட நட்சத்திரம் ராசி சொல்லித்தான் அர்ச்சனை பண்ணுவீங்க. உங்களுடைய நட்சத்திரம், குடும்பத்தோட நட்சத்திரம், பிள்ளைகளோட நட்சத்திரம் எல்லாம் தெரியணும். ராசி பலன் பார்க்குறதா இருந்தாலும் நட்சத்திரத்தை வச்சு என்ன ராசி என்று தெரிஞ்சு கொண்டு அந்த ராசிக்கு உண்டான பலன்களை அறிகின்றீர்கள். நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்கள், இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு பேசியிருக்கேன். நிறைய பேர் இதுக்கு வரவேற்பு தந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றியடையலாம். ஒவ்வொரு நட்சத்திரம், சில நட்சத்திரங்களுக்கு பேரே காரண பெயர் என்று நாங்கள் சொல்கிறோம், காரண இடுகுறி பெயர் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நட்சத்திரங்கள், அதாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் என்று உதாரணத்துக்கு எடுத்தால், அஸ்வினி நட்சத்திரம் என்றது வெறும் ஒரு நட்சத்திரம் இல்லை, பல நட்சத்திரங்களின் கூட்டத்தை தான் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்கிறது. வானத்தில் பார்க்கக்குள்ள அஸ்வினி நட்சத்திர கூட்டம் குதிரையின் முகம் போல, ஒரு குதிரை இருந்தால் குதிரையோட முகம் தெரியும் உங்களுக்கு, குதிரை முகம் போல இருக்கிறது. அஸ்வினி என்ற சமஸ்கிருதத்தில் குதிரை, அஸ்வம் என்றால் குதிரை, உங்களுக்கு தெரியும். அஸ்வமேத யாகம் என்று குதிரையை வச்சு செய்த யாகத்துக்கு பேர் அஸ்வமேத யாகம். அஸ்வம் என்றால் குதிரை. அப்போ குதிரையோட முகம் போல உருவம் இருப்பதனால் அது இந்த நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்று பேர். அஸ்வினி நட்சத்திரங்களை கொண்ட கூட்டங்கள் குதிரையின் வானத்தில், அந்த சராசரத்தில், எங்களுடைய கேலக்சியில் குதிரையின் முகம் போல ஒரு நட்சத்திர கூட்டம் காணப்படுவதனால் அந்த நட்சத்திர கூட்டத்திற்கு அஸ்வினி என்று பெயர் வைத்தார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு காரணம். ஹஸ்தம் என்றால் கை, ஹஸ்த நட்சத்திரம் என்ற அந்த நட்சத்திர கூட்டங்கள் கை போன்ற அடையாளங்களுடன், கை போன்ற உருவத்தில் தோன்றியதனால் அந்த நட்சத்திரத்துக்கு ஹஸ்த நட்சத்திரம் என்று பெயர் வைத்தார்கள். இந்த மாதிரி நட்சத்திர கூட்டங்களை அடிப்படையாக வைத்து 27 நட்சத்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மொத்தமாக 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள். இதை பற்றியெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். இப்போ 27 நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை நீங்கள் பயன்படுத்தினால், இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம்னா குதிரையோட முகம். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம்
ஒரு பெண்டன் போடைக்குள்ள அதில் குதிரையோட முகம் இருக்கிற மாதிரி ஒரு பெண்டன் போட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வியாபாரம் செய்தீங்கள், பிஸ்னஸுக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணணும். குதிரையோட தலை போன்று ஒரு வடிவத்தை நீங்கள் லோகோ மாதிரி டிசைன் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் விருத்தி அடையும். அல்லது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் செய்யக்குள்ளோ குதிரையினுடைய முக அடையாளம், அல்லது ஒரு மோதிரம் செய்யக்குள்ளோ குதிரை தலை கொண்ட மோதிரம், அல்லது வீட்டில் நீங்கள் படுக்கிற ரூமில் குதிரையினுடைய படத்தை மாற்றி வச்சு அதை ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினோன்னு பார்த்தா நல்லது. குதிரை லாடத்தை பயன்படுத்துவது நல்லது. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 7 குதிரைகள், சூரியனோட 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் வலம் பெறுவார், அந்த படத்தை வணங்குவது நல்லது. இப்போ இந்த மாதிரி நான் இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொன்னது. இந்த மாதிரி 27 நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதலாவது அஸ்வினி. இப்போ சில விஷயங்களை பார்ப்போம். ரோஹிணி நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் ரோஹிணி. கிருஷ்ணர் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம் என்று உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்குண்டான சின்னம் என்ன? தேர் சின்னம் ரோஹிணி நட்சத்திரத்திற்குண்டான சின்னம். அப்போ கிருஷ்ணர் தேர் சாரதியாக இருந்தார், அப்போ தேரை பயன்படுத்தினார். அதனால் கிருஷ்ணருக்கு பேர் தேர் சாரதியாக இருந்து பாண்டவர்களை காப்பாற்றினார், தர்மத்திற்காக யுத்தம் செய்தார், தர்மத்தை நிலைநாட்டினார், அதர்மத்தை அழித்தார். இதெல்லாம் கிருஷ்ணர் தேரில் இருந்து செய்தார். ரோஹிணி நட்சத்திர சின்னமான தேரை கிருஷ்ணர் பயன்படுத்தி வெற்றி அடைந்தார். இது மாதிரி ராமர் புனர்பூச நட்சத்திரம், மகாவிஷ்ணுவின் அவதாரம் ராமர். அவர் புனர்பூச நட்சத்திரம்ன்றது தெரியும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னம் என்னென்னா வில்லும் அம்பும். வில்லும் அம்பும் தான் புனர்பூச நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட சின்னம். அப்போ ராமர் என்ன செய்தார்? தன்னுடன் எப்போதும் வில்லையும் அம்பையும் வைத்திருந்தார். அவர் யுத்தத்தில் வில் அம்பா ராம பானம்னு சொல்லுவோம். ராமருடைய பானத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. ராமர் தன்னுடைய பானத்தை பயன்படுத்தினார். வில்லையும் அம்பையும் வச்சு ராமர் யுத்தத்தில் வெற்றி அடைந்தார். திருவோண நட்சத்திரம் வாமனர். 10 அவதாரத்தில் வாமன அவதாரம்னு இருக்குது. அவர் தன்னுடைய அடிகள் 3வது அடி வைக்க இடமில்லை என்று அரசனுடைய தலையிலே தன்னுடைய காலடியை வைத்தார். வாமன அவதாரம். அது வாமன கால். திருவோண நட்சத்திரத்துக்கு பாதம் தான் அடையாள சின்னம். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் வேல். தர்மர் என்ன செய்தார்? வேல் போன்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி யுத்தத்தில் வெற்றியை தேடிக்கொண்டார். கேட்டை நட்சத்திரத்துக்கு வேல் தர்மர் பயன்படுத்தினார். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர். மூல நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட சின்னம் என்னென்னா சிங்கத்தின் வால் என்று சொல்லுவோம். ஆஞ்சநேயர் என்ன செஞ்சார்? தன்னுடைய வால் தான் ஆஞ்சநேயருக்கு பலமாக இருந்தது. ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம், சிங்கத்தின் வால் அதிர்ஷ்ட சின்னம். அப்போ தன்னுடைய வாளை பயன்படுத்தி இலங்கையை பூரா எரிச்சிட்டு போனார். தன்னுடைய வாளை பயன்படுத்தி ஆசனமாக உட்கார்ந்தார். இதெல்லாம் ஆஞ்சநேயர். அப்போ ஆஞ்சநேயருடைய அதிர்ஷ்ட சின்னத்தை பயன்படுத்தி ஆஞ்சநேயர் வெற்றி அடைந்தார். திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான். மண்டையோடு அதை மாலையாக போட்டுக்கொண்டார் சிவபெருமான். எல்லாத்தையும் விட முக்கியமாக பூச நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உண்டான நட்சத்திரம். பூசம் மகாலட்சுமி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்று சொல்வார்கள். பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னம் விரிந்த தாமரை மலர். மகாலட்சுமி படம் தாமரை பூ இல்லாமல் இருக்காது. தாமரையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி மகாலட்சுமியோட படம் இருக்கும். கையில் தாமரை பூவை வைத்திருப்பது போன்ற மகாலட்சுமி படம் இருக்கும். மகாலட்சுமி அதிர்ஷ்ட சின்னங்கள் ஒன்று தாமரை லோட்டஸ் என்று சொல்லுவோம். அப்போ பூச நட்சத்திரக்காரர்கள் லக்ஷ்மி கடாட்சம் அடைவதற்காக இந்த தாமரை பூ சின்னத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். தாமரைப்பூ மாதிரி ஒரு மோதிரம் செஞ்சு போடலாம். தாமரைப்பூ மாதிரி ஒரு பெண்டன் செஞ்சு போடலாம். தாமரைப்பூ டிசைனை நீங்கள் ஒரு பெண்டனாக செஞ்சு போடலாம். வீட்டில் தாமரைப்பூ படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். உங்களுடைய வீட்டில் நடக்கிற பூஜைக்கு தாமரை பூவை பயன்படுத்தலாம். ஒரு நல்ல காரியத்துக்கு போய்க்குள்ள தாமரை பூவை வாங்கி கொண்டு போகலாம்.
தாமரை பூவினால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யலாம், பூஜைகள் செய்யலாம். பூச நட்சத்திரக்காரர்கள் தாமரை பூவில் ஒரு மாலை கட்டி மகாலட்சுமிக்கு போடுறது ரொம்ப விசேஷம். இது ஒவ்வொரு நாளும் போடணும் என்று ஒரு முறை பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரம் வரும் காலத்தில், இல்லாட்டி வருஷத்துக்கு ஒருக்கா பூச நட்சத்திரம் வரும், வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் பூச நட்சத்திரம், இப்போ நீங்கள் சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் பூச நட்சத்திரம் வர்றது உங்களுடைய பிறந்த தினம்னு சொல்லுவோம். அந்த பிறந்த தினத்தன்று தாமரை பூவினால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வது, தாமரை பூவினால் ஒரு மாலை கட்டி மகாலட்சுமிக்கு போடுவது, தாமரை பூவினால் மாலை கட்டி உங்களுடைய குலதெய்வத்துக்கு போடுவது, அல்லது நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு தாமரை பூவினால் மாலை போடுறது, அர்ச்சனை பண்ணுறது, அடிக்கடி பூத்தட்டத்தில் தாமரை பூவை வச்சு ஆலயத்துக்கு கொண்டு போகிறது, நல்ல காரியங்களில் தாமரை பூவை பயன்படுத்துவது, நல்ல விஷயங்களுக்கு போய்க்குள்ள தாமரை பூவை எடுத்து கொண்டு போகிறது, இந்த மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட சின்னத்தை, அந்த கலர் தாமரை பூ ஒரு கலர் இருக்கும், அந்த கலரில் ஆடை அணிந்து கொள்வது, ஆபரணம் அணிந்து கொள்வது, இந்த மாதிரி நான் சொல்லித்தரக்கூடிய அதிர்ஷ்ட சின்னத்தை எந்த வகையில் உங்களால் முடியுமோ அந்த வகையில் எல்லாம் பயன்படுத்தினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தலாம். நாளையில இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட சின்னத்தை நான் சொல்லித்தர இருக்கின்றேன். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.